வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வர்றது பார்த்திங்கன்னா கடனை பற்றி. நிறைய தொண்டு சீட்டு மாதிரி மொட்டை கடிதாசி மாதிரி 30 லட்சம் கடன் இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கள், 40 லட்சம் கடன் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், 1 கோடி கடன் இருக்குது, ப்ளீஸ் சென்ட் டீட்டெயில்ஸ். எப்படி இருக்குது? ஆமாம், ஒரு 1.5 வரி, ஒரு திருக்குறளே 1.25 அடி. ஆனால் 1.5 வரியில் ஒரு எஸ்எம்எஸில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பிஸ்னஸ் கோச்சுக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு 30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி 1.5 கோடி கடனை நம்ம அடைச்சிட முடியும்ல. 1.5 கோடின்றது மிகப்பெரிய ப்ராசஸ். அது எவ்வளோ கடன் ஆகிருக்கும், எவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கும். இப்போ அந்த 1.5 கோடி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் சரி பண்ணிட போகிறோம் நண்பர்களே. இப்போ இந்த கடன்றது ஒரு மிகப்பெரிய வியாதி. அதை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே 9 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் கடனை பற்றி. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். பட் இது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடனை அடைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். ரைட், இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு 2020 மேட்ச், ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ஐபிஎல் நடக்குதுன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு டீம் ஆடுது, 120 பால், 20 ஓவருக்கு 200 ரன் எடுத்துருச்சு. இதுக்கு எகென்ஸ்டாக ஒரு டீம் இருக்குது, அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதோட கேப்டன் நீங்கள் தான். சரியா? யார் நீங்கன்றது கடன்காரன். கடன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் தான் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்குது, உங்கள் டீம் பேட்டிங் பண்ண போகுது. நீங்கள் தான் தோனின்னு வச்சுப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் டீம் பிளேயர்ஸ் 11 பேரையும் கூப்பிட்டு வச்சு, நீ இந்த ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்ட, நீ இந்த கேட்சை விட்டுட்ட, இங்கே ஓவர் த்ரோ பண்ணிட்ட, இந்த ஃபீல்டிங் சரியாக பண்ணலை, இதெல்லாம் மீறி அம்பையரிங் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாமே வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே? இப்போ என்ன பண்ணுவீங்க? இதே தான் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், அதை நடத்த தெரில, கடன் வந்துருச்சு, 1க்கு 4 கடனை வாங்கி 5 வட்டி 10 வட்டி மீட்ரு வட்டி இஎல் தண்டல்னு போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காதல் தோல்வி கடன் தோல்வி அப்படியே சொரிய சுகமாக இருக்கும்போது யாரை பார்த்தாலும் புலம்ப வேண்டியது. பார்த்தாலே இப்போ கடங்கான பார்த்தாலே பயமாக இருக்கும். அடுத்து நம்மள்ட்ட என்ன கேட்பாங்களோ, என்ன புலம்போன்னு தெரியாது, அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி. பட் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இதை சொல்கிறோம். ரைட், இப்போ என்ன பண்ணணும் நம்ம? ரைட், இப்போ பேக் டு கிரிக்கெட். ரைட், கிரிக்கெட்ன்றது ஒரு அட்டகாசமான ஒரு மேனேஜ்மெண்ட் டூல். விளையாட்டாக பார்க்காதீங்க. சரியா? இப்போ சிம்பிள் லாஜிக் இருக்குது. ஒரு மேட்ச் டிவி ஆன் பண்ணுங்கள், டிவி ஒரு கிரிக்கெட்டோ எந்த ஒரு கேமோ அது ஒரு மேனேஜ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். சத்யநாதல்லா உங்களுக்கு யாருன்னு தெரியும், மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, ஒரு இந்தியன். அவர் சொல்கிறாரு, என்னோடய சக்ஸஸ் சீக்ரெட்ஸ்லாம் நான் எடுத்ததே வந்து கிரிக்கெட் தான் என்னோடய சக்ஸஸ் காரணம் அப்படிங்கிறாரு. நானும் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேம்லேருந்தே நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கும் கஷ்டத்தை போக்குறதுக்கும் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ நீங்கள் தான் கேப்டன், என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்கள் டீம் ஆடணும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி யார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அனுப்புகிறீங்களா, 1 டவுன் யார் அனுப்ப போகிறீங்க, எப்போ ஸ்பின் வரும் அதுக்கு யார் சரியாக ஆளோடும், அந்தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவீங்க. ஒரு விக்கெட் உடனே விழுந்துருச்சு, இப்போ யார் பவுலிங் போடுறா, இப்போ யார் அனுப்ப போகிறீங்க, இப்போ பவர் பிளேயில் யார் இருக்கா, ஸ்லாக் ஹவுஸில் யார் விளையாட போகிறா, இது எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுவீங்க தானே? இப்போ பிஸ்னஸில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிங்களேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம ஜெயிச்சணுன்னு தான் வரோம். பட் அது நினச்சதெல்லாம் நடக்குதா? 100க்கு 87 பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்றாங்க. 13 பிஸ்னஸ் தப்பிக்குது. அடுத்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 பிஸ்னஸ் தான் சக்ஸஸ் ஆகும். ஏறக்குறைய 95 பிஸ்னஸ் வந்து 3 வருடங்கள் காலி ஆகிடும். அப்போ 5% ஜெயிக்க போகிறாங்க, 95% பீப்புள் காலியாக போகிறாங்க. இதுதான் பிஸ்னஸ். இது எல்லா பிஸ்னஸும் அதுதான். ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல், எல்லாம் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எல்லா பிஸ்னஸும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஜெயிக்கிற 5%ல் நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தான் நம்ம யோசிக்கணும். ரைட், அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜினா கடன் வாங்கிட்டோம், அது வாங்கியாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு புலம்புறதாலேயோ பார்க்குறவன்ட்டெல்லாம் கேட்குறதாலேயோ இதில் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. கடனை வாங்கிட்டோம், வெளியில் நிறைய பிஸ்னஸ் கடன் இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் பண்ணுற சில பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அப்பா அம்மாட்ட போய், அப்பா அம்மான்றது வயதானவர்கள், அவங்கள்ட்டே ஒரு ப்ளேம் கேம். அண்ணனுக்கு எதை செஞ்சார், தம்பிக்கு எதை செஞ்சார், தங்கச்சிக்கு எதை பண்ணார், எனக்கு பண்ணல. மிக 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 கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட பெத்த அப்பா அம்மாவை வந்து குறை சொல்கிறது. பெத்த அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? அவங்க சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்து 2 ஏக்கர் ஒரு வீடோ, அதுக்காக அவங்க பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறது. ஏன்? அந்த சொத்தை கூட காசை கூட அப்பாவே அடிக்கிற பசங்க இருக்கும். நம்மளோட வளர்ப்பு அப்படி. இப்போ என்ன நான் யோசிக்கிறேன்னா, கடனுக்காக நீங்கள் பெத்த அப்பா அம்மாட்டையோ, சொந்தக்காரன்ட்டையோ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ஏன்னா இந்த பிளேம் கேம் வேலைக்கே ஆகாது. ரெண்டாவது, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது.
நம்ம போய் ஒரு சொந்தக்காரன்ட்ட பணம் கேட்குறோம், கொடுத்துட்டா சந்தோஷம், கொடுக்கலனா ரொம்ப ரொம்ப கவலைப்படுத்துவோம்ல. அவர் இவ்வளோ பணம், இவர் சொந்த வீடு வச்சுருக்காரு, பசங்க யூஎஸில் இருக்காங்க, ஒரு 10,000 கேட்டாங்க, வட்டி கூட கேட்டு பார்த்தா தரல, அவர் ஏன் உனக்கு தரணும்? ரைட்டு. இதை விட இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு பணம் கொடுக்கறது, கொடுத்துட்டு 3 மாதத்துல தரேன் 6 மாதத்தில் தரேன்னு வாங்கிட்டு வந்த பின்னாடி அவர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டாலோ நேரில் வந்துட்டாலோ அவ்வளோதான். அதாவது கொடுத்துட்டு கஷ்டப்படுறத விட கொடுக்காம கஷ்டப்படலான்னுவாங்க. இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். ஏன்னா அவரை பற்றி ஊர் ஃபுல்லாக சொல்கிறது, கடனை கொடுத்துட்டு வாங்கும்போது அவருக்கு எவ்வளோ தர்ம சங்கடம், அதை கொடுக்காம. கடன்றது ஒரு நோயாகிடுச்சா, ஃபஸ்ட்டு நம்ம நிறைய மிகைப்படுத்தியோ போய் சொல்லியோ கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, கடனை வாங்க 1க்கு 2 3 5 10 கடன் ஆகிடும்போது கடன் கொடுத்துங்க கேட்க வரும்போது அதே தான் நம்ம சொல்லுவோம். ஒரு மிகைப்படுத்தியோ போய் சொல்லியோ கோவம் வரும், வீட்டில் இருக்கவங்களுடைய சூழ்நிலாம் மாறும், பிள்ளைங்க வேறு மாதிரி தெரியும், ஒய்ஃப் அதை விட வேறு மாதிரி தெரியும். அப்போ யார் இப்போ நமக்கு பணம் கொடுக்கலையோ, நம்ம மேபி நம்ம ஒய்ஃபோட அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லார் மேலேயும் கோவம் வரும். இதுக்கு எல்லாம் காரணம் ஒன்று தான், என்ன தெரியுமா? இயலாமை. நம்ம ஒரு ஆம்பளை பையன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய கெத்து இருக்குது. பிறப்பால் மட்டும் ஆண் கிடையாது, ஏறக்குறைய எத்தனையோ விந்தணுக்களை பீட் பண்ணி ஜெயிச்சு வந்தோம். நம்மளும் ஒரு சாம்பியன்ஸு. நம்ம உடம்புல ஓட ரத்தமே வேறு, நம்மளாம் ஒரு வீர பரம்பரை. ஏறக்குறைய கிழக்காசியாவை கண்ட்ரோலில் வச்சுருந்த பரம்பரை நாம் மட்டும்தான். இதை வேறு யாரும் இந்தியாவில் சொல்ல முடியாது. இந்தியாவில் இன்றைக்கி நம்மளோட நிலைமை வேறு மாதிரி இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் கிழக்காசியாவை வச்சு ஆண்டவர்கள் நம்ம. இந்த பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய உடம்புல தான் இந்த கிழக்காசியாவை ஆண்ட மன்னனுடைய ரத்தங்கள் ஓடுது. நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது. இதெல்லாம் தாண்டி நம்ம பழம்பெருமை பேசலை, ஏன்னா அது இருக்குது. நம்மளோட வெற்றியாளர், நம்ம முடக்கப்பட்டோம் அடக்கப்பட்டோம். இப்போ இதை தாண்டி வரணும், இந்த கடன்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னா அதுதான் சொல்கிறேன். பிறக்கும் போதே அத்தனை ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டு ஜெயிச்சுட்டு வந்தோம். ரெண்டாவது இந்த சைடு நமக்கு ஓடுற ரத்தமே நம்மளோட வீரனோட ரத்தம், ஆண்ட ரத்தம். இதையும் வச்சுக்கிட்டு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கடன் கேட்காம எப்படி கடன் அடைக்கிறது? நம்மள்ட்ட ஒரு மைண்ட் பவர் இருக்குல்ல, நம்மள்ட்ட ஒரு பிரெயின் இருக்குல்ல, இது அனலைஸ் பண்ணுதா, செல்ஃப் மானிட்டரிங் பண்ணுதா? நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஒரு பிஸ்னஸ் நம்ம நினச்ச அளவுக்கு காசை கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இப்போ நம்மளோட கேம் பிளான் என்ன? அதுதான் சொல்கிறேன். நண்பர்களே, எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். பல பேர் வந்திருக்காங்க. 6 முறை திவாலானவர் தான், பேங்க்ரப்சி ஆனவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங்கில் உட்காந்துருக்காரு. நிறைய பேங்க்ரப்சி கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். பேங்க்ரப்சின்றது திவாலானவர்கள், மஞ்சள் கடிதாசி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவர்கள், ஐபியானவங்க, அவங்கெல்லாம் ஜெயிச்சு ஒரு 6 முறை திவாலானவரே இன்றைக்கி அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தான் கடன் இருக்குது? ஆக்சுவலாக 200 கோடி 300 கோடி கடன் இருக்கா? 100 கோடி 200 கோடி 1000 கோடி கடனில் இருக்கவங்கலாம் நல்லா இருக்காங்க. ஒவ்வொரு ஐலாண்டு இப்போ யூகேல அட்டாச்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் பார்க்குறதும் பிகினி கேர்ள்ஸோடய என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ 5 லட்சம் 10 லட்சம் ஈவன் கேவலம் 10,000 20,000 50,000 இந்த கடனுக்கு பயந்து செத்து பழைச்சி நம்ம முகத்தை நம்மளே பார்க்க முடியும். நோய்வாய்ப்பட்டு இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறது தான், கடன் அடைக்க கடன் வாங்க வெளியில் போகிறேன், என் ஆஃபீஸை என்னால் பார்க்க முடியல, என்னோடய பிஸ்னஸை பார்க்க முடியல, கடையை பார்க்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய நோய். இந்த நோயிலேருந்து வெளியில் வரணும்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். வெளியில் வந்து யோசிங்க. உங்கள் நண்பருக்கு இதே மாதிரி ஒரு கடன் இருந்தால் நீங்கள் என்ன ஐடியா கொடுப்பீங்க? இதுதான் மேட்ரு. சிம்பிள் நண்பர்களே. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர் தான் சொல்லிட்டு. அதில் என்ன தோணுது எனக்குன்னா, நம்மளுடைய மனசு இறைச்சல் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் கடன் இருந்தாலும் அப்படி தான். புற சூழ்நிலைகளையும் அக சூழ்நிலைகளையும் சரிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த கடனை அடைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மனசை அமைதிப்படுத்தணும். அதுக்கு தான் சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ற. முதல்ல காலைல எஞ்சி கோல்டன் ஹவர் பண்ணு. கோல்டன் ஹவரில் எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த கோல்டன் ஹவர் பண்ணி 10 லட்சம் அடைச்சிட்டேன், 20 லட்சம் அடைச்சிட்டேன், நீ சொந்த பிஸ்னஸ் 45 லட்சம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க தெரியுமா? நண்பர்களே, கடன் இருக்கவங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் போடுறத விட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா, தயவு செய்து கோல்டன் ஹவரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் எல்லாமே பிளண்டட். அது ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட். அது காலையில் எந்திரிங்க, ஒரு நைட்டு தூங்குங்க. உங்களை இப்பயும் சொல்கிறேன், நம்மளை யாரும் அச்சுறுத்தவே முடியாது. ரொம்ப நாள் மொத்தம் 9 கடன் வீடியோக்கள் போட்டிருக்கு. இன்றைக்கி இந்த கடன் வீடியோவை போடுறதுக்கும் காரணம் இருக்குது. நான் வந்து பேப்பர்லாம் படிக்கிறதில்ல, ஏன்னா அங்கே வர விஷயங்களோ மீடியாவோ என்னை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. நான் ஒரு மிக சாதாரணமான மனிதன், ரத்தமும் சதையும் நரம்பு இருக்கிற உங்களில் ஒருத்தன். அப்போ எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு வந்து ஒரு நியூஸ், நான் கொலாப்ஸ் ஆகிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு 25 வயசு பையன், MBA படித்த மார்க்கெட்டிங் பையன் 25,000 கடனுக்கு ஒரு தாதா மிரட்டினதால் சூசைட் பண்ணிட்டான்றதை பார்த்து நான் ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பர், ரொம்ப எனக்கு இது நெருங்கிய நண்பர், அவர் குறுகிய காலத்தில் இங்கேருந்து ஒரு
ஏறக்குறைய ஒரு 150 கிலோமீட்டர் இருக்க ஒரு ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ரியல் எஸ்டேட்டு, ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமு, அப்படி இப்படின்னு பல கடைகள், பல பிஸ்னஸ் ஆரம்பித்தார். நல்லா வளர்ந்து வந்தார், கார்லாம் வாங்கினார். அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஏஜென்ட்ஸ் எடுத்து நீங்கள் 10 ஃப்ளாட்டு விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு, இப்படிலாம் சொல்லி பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்தார். அகல கால் வச்சாரோ இல்லை அவசரப்பட்டாரோ எனக்கு தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்கல. இவர் வெளியில் கடனை வாங்கி ஃப்ளாட்டை வாங்கி போட்டதால், அந்த ஃப்ளாட் விற்றா தான் வாங்கினவனுக்கு கொடுக்க முடியும். அப்போ நிறைய கடனுக்கு வட்டிக்கு வாங்கினதால் பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவர் வீட்டை விட்டே வெளியில் வர முடியல. இப்போ ஏற்கனவே ஃப்ளாட் வாங்கினவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. அவங்களாம் வீட்டை சுற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க ஒரு விடோ, அவர் சாயந்தரம் இன்றைக்கி நடந்த நியூஸை சொல்லிட்டு ஹாட் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 3:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தனி லேடி, ஒரு விடோ. போயிட்டு அவர் உட்காந்துருக்கும் போது நிறைய ஏதோ பேசியிருக்காங்க, கோவத்தில் நிறைய பேசியிருக்காங்க. அவர் எதுவுமே பதில் பேசலை, அப்படியே சேரில் உட்காந்து இருந்தால் ஏறக்குறைய 30 நிமிஷம் இவங்க ஏதோ பேசியிருக்காங்க. அந்த நேரம் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு வெளியூர்லேருந்து வந்திருக்கு. அப்பாவை யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சவுண்டு கேட்டு உள்ளே, அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராகுது. அப்பாவை ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க, அதை பார்த்துருக்கு. 10 நிமிஷம் நின்று பார்த்துருக்கு. நேராக கதவு முடிச்சு உள்ளே போயிடுச்சு. இந்த அம்மா கத்திட்டு 30 நிமிஷம் கழிச்சு வெளியில் போயிட்டாங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு உள்ளே போன ரூமு கதவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு ஹேங் பண்ணப்பட்டிருக்கு, சூசைட் பண்ணிக்கிச்சு, தூக்கு மாட்டிக்கிட்டு. மிகப்பெரிய கொடுமை நண்பர்களே. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணை எவ்வளோ கனவோட ஒரு பெண்ணை வளர்த்துருப்பாங்க, அத்தனை வருஷம் வளர்த்துருப்பார் அவர். அவ்வளோ வேகமாக வளர்ந்து வந்த பிஸ்னஸ் மேனு அவருக்கு எனக்கு பர்சனலாக தெரியும். அந்த பொண்ணை நினச்சி பார்க்குறேன் நான். ஒரு 19 வயது பொண்ணு, 2வது வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு. அவர் எப்படி சேர்த்துருப்பாங்க. அப்பாவை திட்டுறாங்களே, அப்பாவால் அப்பாவை அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கு மாட்டிடுச்சுன்னு போது எனக்கு என்ன சொல்லுறதுனே தெரில. எவ்வளோ கனவுகள் நண்பர்களே. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும். ஒரு காலேஜ் லீவில் அது எப்படி வந்திருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு அது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். நாம் வாங்கின கடனால் கண்ணு முன்னாடி நம்ம பொண்ணு செத்து போச்சுன்ற வலியும் வேதனையும். மேபி அந்த கடன்கார லேடிக்கு அவர் பணத்தை கூட கொடுத்துடலாம், சொத்தை விற்று ஏதோ பண்ணலாம். இழந்து போன பெண் வருமா? கடன் மிகப்பெரிய கொடிது நண்பர்களே. பிஸ்னஸை பெருசாக பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். கடன் அதிகமாக வாங்க இதை எப்படி அடைக்க முடியும்? ஒருவேளை இந்த பிஸ்னஸ்ஸு ஒரு ரியல் எஸ்டேட்லாம் ஒரு சீசன் பிஸ்னஸ் நண்பர்களே. அது ஒரு கவர்மெண்ட் போடுற ஒரு டேக்ஸாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸ்னஸ் முடங்குச்சு அப்படின்னா, நம்ம இவ்வளோ கடன் வாங்குறமே, இதை கொடுக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அதுக்கு தான் நம்மளை திருப்பி நான் சொல்கிறேன், எம்எஸ்ஐ, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு பிஸ்னஸ் போங்க, எல்லா பிஸ்னஸும் பண்ணி கடைசியில் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு ஒரே ரியல் எஸ்டேட் நம்பி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு கடனில் இருக்கும்போது வேறு ஏதாவது உதவி கேட்டிருக்கலாம். அவர் வேறு யார்கிட்ட மேபி எனக்கு யாரோ தெரியாதவங்களாம் மெசேஜ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு உதவி கேட்டிருந்துருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு மிகப்பெரிய வலியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நண்பர்களே. யார் பிஸ்னஸ் கடன் வாங்குறீங்களோ, அகலக்கால் வைக்கிறீங்களோ, அவசரப்படுறீங்களோ, பெருசாக யோசிங்க, தப்பே கிடையாது. பட் பிளானை கரெக்டாக பண்ணுங்கள். கடன் அளவுக்கு மீறி வட்டி வாங்காதீங்க. இது நாளைக்கு நம்மளை கில் பண்ணும்போது ஒரு கத்தின்றதை புரிஞ்சுக்கிங்க. பட் திருப்பி ஒரு விஷயத்த சொல்கிறேன் நண்பர்களே, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வந்து ஒரு சூசைடோ இல்லை வேறு வந்து ஒரு பயம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நண்பர்களே. யாரும் நம்மளை பயமுடுத்த முடியாது. சரியா? நம்ம கடனை திருப்பி கொடுப்போம். அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. அகலக்கால் வைக்கிற அவசரப்படுறேன்னு சொல்லி நிறைய வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. நம்ம உறவுகள் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதை விட நமக்கு முக்கியம். நாம் நல்லா இருந்தால் நம்மளுடைய குடும்பம் நல்லாயிருக்கும். அதில் யோசித்து பண்ணுங்கள். பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத 3-4 பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுதான் என் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரேன். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை நண்பர்களே. பல பேர் பல கோடி கடன்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள இன்றைக்கி நம்ம ரோல் மாடலாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரியா? நீங்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். எதுக்கும் பயப்படாதீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.